ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டத்திற்கென்று நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி முதல் காரியம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். எதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கு முதல் காரியம் நமக்கு வேணும். அவைகளை நோக்கி நம்முடைய ஒவ்வொரு விதமான நகர்வுகளை நாம் உருவாக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் கட்டாயமாக லட்சியத்தினுடைய இறுதியை எட்ட நம்மால் முடியும். அந்த நாட்களிலே காணப்பட்ட அநேகம் பரிசுத்த ஜனங்கள் இதே நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்ததுனால அவங்களுக்கு முன்பதாக அவர்களை ஈர்க்கும் பலவிதமான காரியங்கள் அவர்களுக்கு முன்பதாக காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகள் ஒன்றிலும் தங்களுடைய மனதை அவர்கள் செலுத்தாத அளவிற்காக தன்னுடைய லட்சியத்தினுடைய இறுதியை மட்டும் எட்டக்கூடிய அளவிற்கு அவர்கள் தங்கள் ஓட்டத்தினுடைய காரியங்கள் யாவற்றையும் உருவாக்க ஆரம்பித்ததுனால ஓட்டத்தை எளிதாக ஓடி முடிக்க அவர்களால் முடிந்தது. இந்த கடைசி காலத்திலையும் கூட நம்மை சுற்றிலும் கூட பல நிலைகளை நம்ம பார்க்குறோம். வழி விலகக்கூடிய காரியம், நம்முடைய புத்தியை இச்சிக்கப்படக்கூடிய காரியங்களை நோக்கி ஈர்க்கக்கூடிய அநேக விதமான தன்மைகள், இப்படி பலவிதமான நிலைகளிலே நின்று நம்முடைய இலக்கு இதுதான் என்பதை பற்றி முதல் காரியம் தெளிவான விதத்தில் அறிந்து புரிந்து கொண்டு அவைகளை நோக்கி நாம் நகர ஆரம்பித்தால் நிச்சயமாக நன்மையான காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று நாம் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நாம் அறிய வேண்டியது அவசியம். வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 42வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா 10:42 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். நன்மையான பங்கை நாம் செய்யும்படிக்காக இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டிருக்கிறோம். நம்மை கொண்டு ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே பல நிலைகளை மாறுதல்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் கர்த்தராகிய தேவன் அனுமதித்தார். இந்த காரியங்களை நாம் புரிந்து கொண்டு நன்மையான பங்குகளை நோக்கி நாம் கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய திட்டம் இந்த உலகத்திலே உருவாக்கப்படுகிறதையும் நம்மை கொண்டு ஆண்டவராகிய தேவன் என்ன காரியத்தை செய்து முடிக்கப் போகிறார் என்பதை பற்றி நாம் புரிந்து கொண்டு அவைகளின் ஊடாக இயங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் கர்த்தருடைய முழுமையுமான அந்த சித்தம் நம்முடைய வாழ்க்கையின் மூலம் நிறைவாக்கப்படுகிறதையும் கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். அந்த நாட்களிலே காணப்பட்ட எல்லா ஜனங்களும் கூட தங்கள் மனம் விருப்பத்தின்படி அவர்கள் ஓடாத அளவிற்காக தேவனுடைய சரியான அந்த காரியங்கள் யாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக புரிந்து அறிந்து அவைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்ததினால் நன்மையான ஓட்டத்தை மூடி ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தின்படி நித்தியமான காரியங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தாங்க. இதை கேட்கும் நம்முடைய வாழ்க்கையில கூட நன்மையான பங்குகளை தெரிந்து கொள்ளும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு நன்மையான பங்குகளை நோக்கி நாம் கடந்து போக ஆரம்பித்தால் நிச்சயமாய் ஆண்டவருடைய சித்தம் நம் மூலம் இந்த உலகத்திலே உருவாக்கப்படும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. நன்மையான பங்கை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். முதலாவது காரியமாக கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கொலோசியர் 1வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. சற்று நான் நிதானமாக வாசிக்கிறேன் பாருங்க. அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும். முதல் காரியம், நம்முடைய இலக்கு அல்லது நல்ல பங்குனா எதை ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார்? ஒளியிலே காணப்படும் அந்த பரிசுத்தவான்களுடைய சுதந்திர வேதத்தில் பங்கடையக்கூடிய ஒரு நன்மையான பங்கு. ஒளியிலே காணப்படும் அந்த அந்த பரிசுத்தவான்கள் அப்படின்னா அவர்களை பற்றி நாம் என்ன விதமான விளக்கத்தை நம்ம சொல்ல முடியும் சொன்னால், அவர்களுடைய உள்ளும் புறமும் வெளிச்சத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். வெளிச்சமே அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நன்மையான ஒரு இடமாக காணப்படக்கூடிய ஒரு ஸ்தலம். அந்த இடத்துல அவர்களுடைய நிலைகள் எல்லாவற்றையும் நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் வெளிச்சத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் அவருடைய சிந்தனையில் வெளிச்சம், அவருடைய நோக்கத்தில் வெளிச்சம் என்று சொல்லி எல்லா காரியத்திலும் ஒளிமய ரூபிகளாக தங்களுடைய நிலைகளை உருவாக்கி வைத்துக் கொண்டவர்கள். இவங்களுக்குள்ள நீங்கள் வாசம் பண்ண வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு அருவருப்பான இருளோடு கூட இருக்கிறது உண்டானால் இப்படிப்பட்ட மக்களுக்கு நடுவிலே கடந்து போகிறது முடியாது. இருள் வெளிச்சத்திற்கு முன்பதாக நிற்கிறது எப்படி? ஆகவே கர்த்தருடைய வேதம் சொல்கிறதைப் போல முதன்மையான நல்ல பங்கு என்ன அப்படின்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்படக்கூடிய அளவிற்கு முதல் காரியம் நமக்குள் காணப்படும் எல்லா இருளின் நிலைகளை அப்புறப்படுத்த வேண்டியது அவசியம். பல நேரங்களில் நம்மை அறியாமல் தேவனுக்கு அருவருப்பான பல விதமான தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருளை தோற்றுவிக்கக்கூடியதாய் விளங்குகிறது. நம்முடைய சிந்தனைகளிலே வரக்கூடிய இருள், நம்முடைய நோக்கங்களிலே வரக்கூடிய இருள், நம்முடைய பார்வையிலே வரக்கூடிய இருள், நம்முடைய செய்கைகளிலே வரக்கூடிய இருள், இவைகள் எல்லாம் வெளிச்சத்தின் நிலைகளிலே நின்று நம்மை இருளை நோக்கி அழைத்து கொண்டு போகிறதை பார்க்க முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்கள் இருள்னு சொல்கிறீங்களே பிரதர், இந்த இருளை பற்றி என்ன விதமான காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும்? எதை உங்களால் வெளியே சொல்ல முடியாதோ அவைகளெல்லாம் இருள் நிறைந்தவைகள்.
இப்போ அதாவது என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை வெளியரங்கமாக பேச முடியாது. சில காரியங்களில் மற்றவங்களை பற்றி நான் தவறான அபிப்பிராயம் வைத்திருக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் விளங்குவேன். அவங்க முன்னால் போய் அந்த ஒரு வார்த்தையை வெளியரங்கமாக தைரியமாக பேச என்னால் முடியாது. சில பேரை பற்றி நான் தவறான கணிப்பின் ஊடாக இருக்கிறது நான் பார்க்க முடியும். அவங்களுக்கு முன்னால் போய் அந்த ஒரு வார்த்தையை பேச முடியாது. இப்படி எவைகளுக்கெல்லாம் நான் மறைவுகளை வைத்திருக்கிறேனோ அவையெல்லாம் இருள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழ்ந்த பொழுது அவர் எந்த விஷயத்தையும் ஒழிக்காமலும் மறைக்காமலும் தைரியமாய் பேச ஆரம்பித்தார். ஏனென்றால் அவர் வெளிச்சத்தின் தேவனாக காணப்பட ஆரம்பித்ததுனால அவருக்கு மறைவு ஒன்றும் தேவைப்படலை. ஆனால் இன்றைக்கு பல விஷயங்களிலே நீங்களும் நானும் நம்மை அறியாத மறைவை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே விரும்ப ஆரம்பிக்கின்றோம். சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியல, சில விஷயங்களை வெளிப்படுத்த முடியல, சில காரியங்களை மற்றவங்களுக்கு முன்பதாக ஷேர் பண்ண நம்மளால முடியல. காரணம் என்ன? இவைகள் எல்லாவற்றுக்கும் இருள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிறது. அப்போ இருள் நிறைந்த இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் வெளிச்சத்திலே காணப்படக்கூடிய பரிசுத்தவான்களின் சுதந்திர வேதத்திலே நீங்களும் நானும் பங்கு பெற முடியாது. நமக்கு நல்ல பங்கு என்றால் எதை ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறார்? இந்த உலகத்திலே வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் இருளுக்குரிய ஒவ்வொரு விதமான காரியங்களும் உன் எல்லைகளை தாண்டி கடந்து போகணும். எவைகள் எல்லாவற்றிற்கும் மறைவுகள் உன் வாழ்க்கையிலே தேவைப்படுகிறதோ, எவைகள் எல்லாவற்றையும் மற்றவர்கள் பார்க்கக்கூடாது என்று சொல்லி யோசிக்கிறாயோ, எவைகளை மற்றவர்கள் அறியக்கூடாது என்று சொல்லி விருப்பப்பட ஆரம்பிக்கிறாயோ, நான் ஒளிந்து மறைந்துதான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று எவைகள் எல்லாவற்றையும் நீங்களும் நானும் மறைக்கக்கூடிய ஒரு மக்களாக, மறைவிடங்களிலே இவைகளை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோமோ அவைகளெல்லாம் இருள் நிறைந்தவைகள். இந்த இருள் நிறைந்தவைகள் இருக்கக்கூடிய வரைக்கும், அல்லது ஒரு மறைவு என்னுடைய வாழ்க்கையிலே தேவைப்படக்கூடிய வரைக்கும், ஒளியிலே காணப்படும் பரிசுத்தவான்களை சுதந்திரத்திலே பங்கு பெற நம்மளால முடியாது. அவர்கள் எல்லாரும் ஒளிமயமான ரூபிகள். அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஆண்டவராகிய இயேசுவும் இருள் அற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவராய் விளங்குகிறார். அவருக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு பரஸ்பரமான உறவு வர வேண்டும் என்று சொன்னாலே இருள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு ஒட்டுமொத்தமாய் விளக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த இருளுக்குரிய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் வெளிச்சத்தின் பிள்ளையான பங்குகளின் ஊடாக கடந்து போக என்னால் முடியாது. அப்போ முதல் பங்கு, நல்ல பங்கு என்ன பங்குன்னு சொன்னால், வெளிச்சத்திலே காணப்படக்கூடிய சுதந்திரம் பெறக்கூடிய அந்த ஒரு பங்கு பரிசுத்தவான்களுடைய பங்கிலே நானும் போய் பங்கு பெற வேண்டும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய முதல் லட்சியமாய் விளங்க வேண்டும். இதற்கு என்ன காரியம் தேவை? உலகத்திலே வசிக்கக்கூடிய இந்த காலங்களில் இருள் நிறைந்தவர்கள் எல்லாம் என்னை விட்டு அப்புறமாக்கப்பட வேண்டும். எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே மறைக்கப்பட வேண்டும் என்று நான் விருப்பப்படுறேனோ, எவைகள் எல்லாவற்றிற்கும் மறைவு எனக்கு தேவைப்பட வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேனோ, எதையெல்லாம் மற்றவங்களோடு கூட ஷேர் பண்ண எல்லாம் முடியாதுன்னு சொல்லி நான் என்னுடைய மனதிற்குள்ளாக அவைகள் யாவற்றையும் ஒழிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேனோ, அவைகள் எல்லாம் இருள் நிறைந்தவைகள். இது இருக்கக்கூடிய வரைக்கும் வெளிச்சத்தின் வாழ்க்கை வாழ நம்மளால முடியாது. வெளிச்சம் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நல்ல பங்கு. ஒளியிலே காணப்படும் அந்த பரிசுத்தவான்களின் சுதந்திரம் தான் நமக்கு நல்ல பங்கு. அதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்தார். இந்த அழைப்புக்கு நீங்களும் நானும் பாத்திரம் உள்ளவர்களாய் விளங்க வேண்டும் என்றால், தற்போது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய இருள் நிறைந்த பகுதிகள் எல்லாம் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த அழிக்கப்படக்கூடிய இந்த நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பித்தா மட்டும்தான் ஆண்டவராகிய தேவன் நமக்கென்று வாக்கு பண்ணி வைத்திருக்கக்கூடிய அந்த நன்மையான வெளிச்சத்தின் பங்குகளின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றில்லை. ரெண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. எந்த பங்கை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 13வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை கொஞ்சம் நான் நிதானமாக வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். சுத்திகரிப்பினால்தான் ஆண்டவராகிய தேவனோடு கூட நீங்களும் நானும் நெருங்கின ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாய் விளங்க முடியும். கர்த்தரிடத்தில் நல்ல பங்குகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவை என்ன? இந்த பரிசுத்தமாக்கப்படக்கூடிய ஒரு அனுபவம். அந்த நாட்களிலே ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படக்கூடிய மக்கள் தங்கள் சிந்தனைகளை முதற்கொண்டு சுத்திகரிப்புக்கு உள்ளாக உட்பிரவேசிக்கத்தக்கதான சூழ்நிலைகளை உருவாக்க ஆரம்பித்தாங்க. அவங்க சிந்தனையில் கூட ஒரு தவறான நோக்கம் அவங்களுடைய வாழ்க்கையில் காணப்படலை. அவங்களுடைய ஒவ்வொரு விதமான விஷயங்களிலும் அவர்கள் ஒளிவு மறைவில்லாமல் அவர்கள் எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாய் வெளியரங்கமாய் காரியங்களை நடப்பிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினாங்க. அவங்களுக்கு மறைவு தேவைப்படலை. ஏனென்றால் சிந்தனைகளில் எந்த விதமான அசுத்தமும், சிந்தனைகளில் எந்த விதமான தேவன் அருவருக்கக்கூடிய காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. எல்லா விதமான காரியத்தையும் நல்ல மனசாட்சியோடு, தெரிந்த புத்தியோடு அந்த ஜனங்கள் எல்லா மக்களுக்கு முன்பதாக செயல்படுத்த ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பித்தாங்க. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பரிசுத்தமாகுதல் என்கிறது மிகவும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒன்று.
சுத்திகரிப்பின் ஒரு அனுபவம். இது ஒரு நாளில் உருவாக்கப்படக்கூடிய ஒரு ப்ராசஸ் கிடையாது. ஒவ்வொரு முறையும் இந்த சுத்திகரிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்பதை நீங்களும் நானும் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவன் பேதுருவோடு கூட பேசும் பொழுது, நான் உன்னுடைய கால்களை கழுவவில்லை என்று சொன்னார். சுத்திகரிப்புக்கு நீ பங்குள்ளவனாய் காணப்படாதிருக்கிறது உண்டானால் என்னிடத்தில் உனக்கு ஒரு பங்கும் கிடையாது என்கிறதை பற்றி கர்த்தர் பேச ஆரம்பிக்கின்றார். இந்த சுத்திகரிப்பு தான் ஆண்டவராகிய தேவனுக்குள் உங்களை பங்குள்ளவர்களாய் உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு சுத்திகரிப்பு, சிந்தனையில் ஒரு சுத்திகரிப்பு, பார்வையில் ஒரு சுத்திகரிப்பு, நோக்கங்களில் சுத்திகரிப்பு, நம்முடைய ஊழியங்களில் சுத்திகரிப்பு, ஜெபத்தில் சுத்திகரிப்பு, அன்பில் சுத்திகரிப்பு, இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்தமாக்கப்படக்கூடிய நிலைகள் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனோடு கூட நீங்கள் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக விளங்க முடியுமே தவிர, பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தராகிய தேவனை உங்களாலும் என்னாலும் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. இந்த பரிசுத்தம் தான் ஆண்டவராகிய தேவனுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சுபாவமாய் இருக்க ஆரம்பிக்கிறதுனால, இந்த சுபாவத்திலே அமைந்தவர்கள் தான் கர்த்தரோடு கூட நெருங்கின ஒரு ஐக்கியம் கொள்ள முடியும். நல்லா நீங்க விளங்கிக்கீங்க. பரிசுத்தம் இல்லாத எந்த விதமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தராகிய தேவனோடு கூட நெருங்கின ஒரு பரஸ்பரமான உறவை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்தமாகுதல் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பங்கு. இது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் காலங்கள் தோறும் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். ஒரு நாள் வரக்கூடிய அந்த நிலைகளோடு கூட அல்ல, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு வினாடியும் இந்த பரிசுத்தமாகுதல் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே நின்று போகாத ஒரு ப்ராசஸாக இருந்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். பரிசுத்தமாகுதல் கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுபட ஆரம்பித்தால் கூட ஆண்டவராகிய தேவனை விட்டு நீங்களும் நானும் விலகும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு முறை கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவன் பேசின அந்த வார்த்தையின் அடிப்படையிலே, சேராபீன்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் 24 மணி நேரமும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்கு என்ன காரணம் என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் எங்களோடு கூட பேச ஆரம்பித்தார். அந்த காரியங்களை கேட்ட நாங்கள் எங்களுடைய மனதிற்குள் பலவிதமான யோசனைகளினூடாக கடந்து போய் கர்த்தரை நோக்கி நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு தெரியல ஆண்டவரே, நீர்தான் எங்களுக்கு இந்த காரியங்கள் யாவற்றையும் சொல்ல வேண்டும். இந்த பரிசுத்தத்தை பற்றி ஆழமாய் ஒரு மனிதன் விருப்பத்தோடு கூட தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுதும், பரிசுத்தத்தை பற்றிதான நினைவுகள் அவனுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே நீக்கப்படாமல் இருக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் பரிசுத்தத்திலே சற்றாகிலும் குறைவில்லாமல் அவன் நிலையிலே நின்றவனாக காணப்பட முடியும் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசினார். இந்த பரிசுத்தம் ஒன்று தான் ஒரு நேரத்துக்கு ஒரு நேரம் மாற்றக்கூடிய அந்த தன்மையோடு கூட காணப்படக்கூடிய ஒன்று. நேற்றுக்கு இருந்த பரிசுத்தம் இன்னைக்கு நமக்கு இருக்காது. இப்போ இருக்கக்கூடிய பரிசுத்தம் நாளைக்கு இருக்காது. நாளைக்கு கூட விட்டுருங்க. இப்போ இருக்கக்கூடிய பரிசுத்தம் இனி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இருக்குமான்னு சொன்னால் இருக்காது. ஏனென்றால் அந்த பரிசுத்தத்துடைய நிலைகள் தான் அந்தந்த நேரத்திற்கு மாறுதலின் ஊடாக கடந்து போகக்கூடியது. அப்போ அந்த பரிசுத்தத்தை ஒரு வினாடி கூட நீங்களும் நானும் மெய்யாகவே விட்டு விடாத அளவிற்காக ஒவ்வொரு வினாடியும் இவைகளை நீங்கள் ஆசரித்தால் மட்டும்தான் அந்த ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய முழு தகுதியை பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான பங்குனா என்ன அர்த்தம்? தேவனாகிய கர்த்தரிடத்தில் நல்ல பங்கை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்தமாகுதல் என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நடைபெறக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருக்கணும். இன்றைக்கோ ஒரு நாள் வரக்கூடிய ஒரு அனுபவம் அல்ல. சில மக்கள் என்ன செய்வாங்க, அதாவது இந்த மாதிரி ஊழியத்தின் ஊடாக பங்கு பெறக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் தங்களை சுத்திகரிக்கும்படி ஒப்புக் கொடுப்பாங்க. சில மக்கள் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ஜெபக்கூட்டத்தில் பங்கு பெறக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் தன்னுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுத்தப்பட்டு ஆண்டவராகிய தேவனுக்கு அழக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குவாங்க. மற்ற நாட்கள் எல்லாவற்றையும் அவைகளை பற்றி அவங்க மனசில் எவ்வளவேன்னு யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு மக்களாய் இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கின்றார், இந்த பாவத்தை பற்றிதான உணர்வு ஒரு நாள் வந்தால் போதாது, ஒவ்வொரு வினாடியும் இந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் வரணும். இந்த நினைவு என்னுடைய வாழ்க்கையிலே நீங்காததாக காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் ஆண்டவராகிய தேவனில் நான் பங்கு பெறக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நல்ல பங்காகிய கர்த்தராகிய தேவனுக்குள் பங்கடையக்கூடிய ஒரு நன்மையான ஒரு பாக்கியத்தை எப்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, வேதம் சொல்கிறதை போல பரிசுத்தமாகுதலை ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் ஆசரிக்க பழக ஆரம்பித்தால் நம்முடைய சுதந்திரமாகிய ஆண்டவராகிய தேவனுக்குள் நல்ல பங்கை பெறும் ஒரு மக்களாக விளங்க முடியும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டது மாதிரி நம்முடைய நம்முடைய வாழ்க்கையை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய கர்த்தராகிய தேவனை நம்முடைய சுதந்திர வீதமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்தமாகுதலை இடைவிடாமல் ஆசரிக்க நீங்கள் பழக வேண்டியது அவசியம். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 17:2 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கொஞ்சம் நிதானமாக வாசிக்க கவனிங்க. புத்தியுள்ள வேலைக்காரன் லச்சை உண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு சகோதரருக்குள்ளே சுதந்திரத்தில் பங்கடைவார்.
மூணாவது காரியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா புத்தி உள்ள ஊழியக்காரனாக நீங்கள் விளங்க வேண்டியது அவசியம். கர்த்தராகிய தேவனுடைய மன விருப்பங்கள் யாவற்றையும் அறிந்து யூகித்து செய்யும் ஒரு மக்களாக கர்த்தர் எதை என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கின்றார் அதை நான் யூகிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நான் ஊழியம் செய்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ஏதோ 2 காரியத்தை செய்து கொண்டு போய் ஆண்டவருக்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய மனதின் விருப்பத்தை நான் மெய்யாகவே யூகித்து புரிந்து கொண்டு இதைத்தான் கர்த்தராகிய தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கின்றார், இதைத்தான் கர்த்தராகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே விருப்பப்படுகின்றார், இதைத்தான் கர்த்தராகிய தேவன் செய்யும்படி இந்த உலகத்திலே என்னை அனுமதித்தார் என்று சொல்லி எந்த ஒரு மனிதன் புத்தியுள்ள ஊழியக்காரனாய் விளங்க ஆரம்பிக்கிறானோ அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய சிந்தைகளை அவன் ஆழமாய் ஆராயக்கூடியவனாய் விளங்குகின்றான். நிறைய பேருடைய வாழ்க்கையிலே ஊழியம் என்கிற பேர்ல தன்னுடைய மன விருப்பத்தின்படி ஊழியம் செய்யக்கூடிய மக்கள் அதெல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்க போகிறது இல்லை. அநேக விதமான மக்களுக்கு பிரியமுண்டாக்கக்கூடிய அளவிற்கு ஊழியம் செய்யக்கூடிய மக்கள் அதையும் கர்த்தராகிய தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். மக்களுக்கு அநேக விதமான நன்மையான காரியங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அநேக விதமான சூழ்நிலைகள் அதையும் கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்க மாட்டார். தேவனுடைய மனதின் விருப்பத்தின் ஆழமான காரியங்களை எவன் புரிந்து அவைகளின்படி ஒரு மனிதன் ஊழியங்களை செய்ய ஆரம்பிக்கிறானோ அதைத்தான் கர்த்தராகிய தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழ்ந்த அந்த காலத்தில் தன் பிதாவாகிய தேவனுக்கு பிரியம் உண்டாக்கக்கூடிய அநேகம் காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தார். பிதாவாகிய தேவன் அவரை பார்த்து சொல்லும்பொழுது என்ன சொல்கின்றார்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய மனம் விரும்பக்கூடிய காரியங்களை செய்யும் என்னுடைய நேசகுமாரன் அவர். என்னுடைய மனதிலே நான் என்னென்ன காரியங்களை யோசிக்கிறேனோ அவைகள் எல்லா விதமான விஷயத்தையும் யூகித்து செய்யக்கூடிய நான் நேசிக்கக்கூடிய என்னுடைய நேசகுமாரன். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நம்முடைய மனம் போன போக்கின்படி காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல, தேவனை பிரியப்படுத்தும் ஒரு மக்களாய் விளங்குகிறது தான் ஆண்டவராகிய தேவனுடைய மனதை பரவசப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறது தான் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல புத்தி உள்ள ஊழியக்காரன் என்று கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். தேவன் நம்முடைய கரங்களிலே பொறுப்புகள் யாவற்றையும் தரும் பொழுது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அவன் புத்தியாய் செய்தான் என்பதை அறிந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு காரியத்தையும் எஜமானுடைய விருப்பத்திற்கு இணங்க எஜமான் எதை விருப்பப்படுகின்றார், எதை நாம் செய்ய ஆரம்பித்தா எஜமானுடைய மனம் பரவசம் கொள்ளக்கூடியதாய் விளங்க ஆரம்பிப்போம். இப்படி எஜமானால் மெச்சிக்கொள்ளப்படக்கூடிய அளவிற்கு எஜமானுடைய சிந்தனைகளை எவனுடைய மனம் ஆழமாய் மெய்யாகவே ஆராய்ந்து பார்த்து அவைகளின் ஊடாக தன்னுடைய கிரியைகள் யாவற்றையும் ஆரம்பிக்கிறானோ அவன்தான் புத்தியுள்ள ஊழியக்காரனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே விருப்பப்பட ஆரம்பிக்கின்றார் அப்படின்னா நன்மையான பங்குகளை, அந்த வசனத்துல இறுதி பகுதி என்ன வார்த்தை சொல்லியிருப்பாங்க? சகோதரர்களுக்குள்ளே அந்த சுதந்திரத்தில் பங்குகள் யாவற்றையும் அவன் பெற்றுக்கொள்வான். நன்மையான பங்குகள் யாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் புத்தியுள்ள ஊழியக்காரனாய் உங்களை நீங்கள் மாறப்பட வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஒரு ஓமை ஒன்றை விதமாய் சொல்ல ஆரம்பித்தார். ஒருவனுடைய கரங்களில் ஒரு 5 தாலந்தை கொடுத்த அந்த எஜமான் இன்னொரு மனுஷனுடைய கரங்களில் 2 தாலந்தை கொடுத்த அந்த எஜமான் 3வது மனுஷனுடைய கரங்களில் ஒரு தாலந்தை கொடுத்து விட்டு தூரதேசத்துக்கு போயிட்டார். அநேக நாட்கள் சென்ற பிறகு அந்த எஜமான் திரும்ப அந்த இடத்துக்குள்ளாக கடந்து வருகின்றார். 5 தாலந்து பெற்ற அந்த மனிதனை அந்த எஜமான் வரவழைத்து அவனை பார்த்து கேட்டால், நான் உன் கையில் 5 தாலந்து கொடுத்தேன்னு என்ன செஞ்சேன்னு கேட்கிறார். அந்த எஜமான் அந்த தாலந்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும், எந்த விதமான விஷயத்தை அந்த எஜமான் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஆனாலும் கூட எஜமானுடைய விருப்பத்தை யூகித்த அந்த புத்தி உள்ள ஊழியக்காரன் அவன் என்ன செஞ்சா பாருங்க, என்னுடைய எஜமான் இவைகளை ரெட்டிப்பாக்கக்கூடிய ஒரு விருப்பம் நிறைந்த ஒரு மனிதன், இவனுடைய விருப்பத்தை நான் அறிந்திருக்கிறேன். எந்த ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளிலே லாபத்தை எதிர்பார்க்கக்கூடியவன் என்னுடைய எஜமான். ஆகவே லாபகரமான காரியங்களிலே இந்த காரியங்கள் யாவற்றை நான் முதலீடு செய்வேன் என்பதை பற்றி யோசித்து 5 தாலந்தை 10 தாலந்தாக அவன் பெருக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தான். புத்தியாய் செய்து அந்த ஊழியக்காரனை எஜமான் மெச்சி கொண்டு அவனை பார்த்து சொல்லுகின்றான், நன்மையான காரியங்களை நீ செய்தபடினால் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசின்னு சொல்றான். 2 தாலந்து பெற்றவனும் அதே விதமான காரியங்களை அவன் செய்ய ஆரம்பித்ததுனால கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தான். இந்த ஒரு தாலந்தை பெற்ற மனுஷனுக்கு ஏன் ஒரு பெரிய ஒரு பனிஷ்மெண்ட்டை கர்த்தராகிய தேவன் அனுமதிக்க ஆரம்பிக்கிறான்னா, ஒன்னே ஒரு விஷயம்தான், எஜமானோடு கூட இத்தனை வருஷம் வாழ்க்கை வாழ ஆரம்பித்தாலும் எஜமானுடைய மன விருப்பத்தை புரிந்து கொள்ளாத ஒரு ஊழியக்காரன். அதுதான் கர்த்தருடைய கோபத்துக்கு காரணம். இவ்வளவு நாள் வரைக்கும் அவன் என் கூட தான் இருக்கிறான், என்னுடைய பணியைத்தான் செய்கிறான், என்றாலும் கூட என்னுடைய மனம் எதை விரும்புகிறது என்பதை பற்றி ஆராய்ந்து பார்க்காது இருக்கக்கூடிய அவனை ஆண்டவராகிய தேவன் பனிஷ் பண்ண ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்போ ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பம் அறிந்து செயல்படக்கூடிய புத்தியுள்ள ஊழியக்காரனாய் உங்கள் நிலைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தால் சகோதரர்களுக்குள் நல்ல பங்குகளை பெறும் ஒரு மக்களாக விளங்க முடியும் என்கிறதில் எவ்வளவு இன்னும் சந்தேகமில்லை. 4வது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையாக என்ன வார்த்தையை சொல்கிறது? 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம்
4வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள். இச்சையினால் உலகத்திலே உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. 4வது ஒரு விஷயமாக கர்த்தராகிய தேவன் என்ன வார்த்தையை சொல்கின்றார்? தேவனுடைய திவ்ய சுபாவத்திலே நீங்களும் நானும் பங்கு பெற வேண்டும். அவரோடு கூட இணைந்திருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஆண்டவராகிய தேவன் எதை அவனுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, அவனுடைய சுபாவங்கள் எல்லாம் மறந்து போய் அல்லது மறுக்கப்பட்டு தேவனுடைய திவ்ய சுபாவத்தை தன் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். எப்போ ஒரு மனுஷன் ஆண்டவராகிய தேவனோடு கூட ஒன்றித்து இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறார் என்பதை எப்படி நாம் கண்டுகொள்ள முடியும் சொன்னால், இயேசுனுடைய சுபாவங்கள் முற்றும் முழுக்க அவனுடைய வாழ்க்கையிலே அப்படி வியாபித்திருக்கிறத பார்ப்பீங்க. அவனுடைய சொந்த சுபாவங்கள் எல்லாம் மெய்யாகவே அவனை விட்டு விலகி போயிருக்கும். இப்போ 2 பேர் ஒரு நட்பின் ஊடாக கடந்து போகிறாங்கன்னு சொன்னால், அந்த நட்பு உண்மையான நட்பா என்பதை எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை விளங்கிக் கொள்ள முடியும் என்றால், எவன் ஒருவன் மற்றவனை அதிகமாய் நேசிக்கிறானோ அந்த மனுஷனுடைய எல்லா விதமான சுபாவங்களும் இவனுடைய சுபாவத்தை மிஞ்சி இவனை ஆக்கிரமித்திருக்கிறத பார்க்க முடியும். அவனுடைய பேச்சு ஸ்டைல் மாதிரி இவன் பேசுவான். அவனுடைய எல்லா விதமான நடக்கையை போல இவனும் நடக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிப்பான். அவன் என்னென்ன விதமான நோக்கத்தோடு கூட கடந்து போகிறானோ அதே விதமான காரியத்தின் ஊடாக இவனும் கடந்து போக ஆரம்பிப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேருடைய நட்பும் சரியாக காணப்படக்கூடிய ஒரு நட்பு. அப்போ ஆண்டவராகிய தேவனோடு கூட காணப்படக்கூடிய ஒரு நெருங்கின ஐக்கியம் என்னுடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றத்தை தரணும் அப்படின்னா, அவருடைய திவ்ய சுபாவங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய சுபாவங்களை மேற்கொண்டு அவைகள் எனக்குள் ஆக்கிரமிக்க வேண்டியது அவசியம். இந்த சுபாவத்திற்கு நீங்களும் நானும் பங்கு பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க வேண்டியது அவசியம். நம்முடைய சுபாவம் குறுகின சுபாவம். நம்முடைய சுபாவம் நம்மை நேசிக்கக்கூடிய மக்களை மட்டும்தான் நேசிக்கக்கூடிய சுபாவம். நமக்கு விரோதமாய் காணப்படக்கூடிய மக்களை நேசிக்க நம்மளால முடியாது. நமக்கு எதிரடையாய் பேசக்கூடிய மக்களை உங்களாலும் என்னாலும் அங்கீகரிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்கிற நினைவு தான் நம்முடைய வாழ்க்கையிலே வருமே தவிர, தீமை செய்த மனுஷனுக்கு நன்மை செய்ய நம்மளால முடியாது. ஆனால் தேவனுடைய திவ்ய சுபாவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால், தீமை செய்யக்கூடிய மக்களுக்கும் நன்மை செய்யும் ஒரு மக்களாக நீங்களும் நானும் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறோம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால ஸ்தேவான் என்கிற மனிதன் மெய்யாகவே அடிக்கப்படக்கூடிய ஒரு மகா பெரிய ஒரு பயங்கரமான நிலை. எல்லா ஜனங்களும் அவன் மேல குற்றம் சுமத்த ஆரம்பிக்கிறார். எல்லா ஜனங்களும் ஒருமிக்க ஆண்டவராகிய தேவனை அந்த மனிதன் மெய்யாகவே மறுதலிக்கிறான். தேவனுக்கு எதிரடையான வார்த்தைகளை பேசுகிறார் என்று சொல்லி சத்தத்தை உயர்த்தி கூக்குரலிட்டு அவனை கொலை செய்யும்படிக்காக கடந்து போறாங்க. அப்பொழுது கொலை செய்யும்படிக்காக கடந்து போகக்கூடிய நேரத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய மனிதனாய் காணப்படக்கூடிய ஸ்தேவான் என்ன விதமான வார்த்தையை சொல்றார் பாருங்க. இவர்கள் செய்யக்கூடிய இந்த பாவங்களை நீர் இவர்கள் மேல் சுமத்தாதருன்னு சொல்றாங்க. இந்த சுபாவம் எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வர முடியும்? எந்த மனிதனையும் பழிக்கு பழி வாங்குறது தான் ஒரு மனுஷனுடைய சுபாவம். நீ எனக்கு ஒரு காரியத்தை நீ செஞ்சிருக்கிற, பதிலுக்கு பதில் நான் இந்த விஷயத்தை செய்யாதிருக்கிறது எப்படி என்று சொல்லி நோக்கி பார்க்கிறது தான் ஒரு மனுஷனுடைய சுபாவம். ஆனால் ஸ்தேவானுக்கு விரோதமாக அத்தனை விதமான மக்களும் மூர்க்க வெறி கொண்டு கூக்குரலிட்டு அவனை கல்லெறிந்து கொள்ளும்படியான காரியங்களின் ஊடாக அழைத்து கொண்டு போகக்கூடிய நேரத்தில் ஒருவன் மேலும் குற்றம் சுமராத அளவிற்காக கர்த்தரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய சுபாவம் ஸ்தேவானுக்கு எப்படி வர முடியும்? ஒரே ஒரு காரணம் தான், இயேசுவுக்குள் அவன் இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சதுனால அவனுடைய சுபாவம் முற்றிலும் மறுக்கப்பட்டு தேவனுடைய திவ்ய சுபாவம் அவனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடியதாய் விளங்கிற்று. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் உண்மையிலே கர்த்தரோடு கூட நான் ஐக்கியம் கொண்டிருக்கிறேன் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? என்னுடைய ஜென்ம சுபாவங்கள், என்னுடைய தேவையற்ற சுபாவங்கள் எல்லாம் மாற்றத்தின் ஊடாக கடந்து போய் தேவனுடைய சுபாவம் என்னுடைய வாழ்க்கையிலே முற்றிலும் ஆக்கிரமித்துக் கொண்டே வருகிறதை நான் பார்க்கிறேன். இதுதான் ஆண்டவராகிய தேவனில் நான் உண்மையாக ஒரு நெருங்கின ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் என்பதற்கு அடையாளம். இன்னும் என்னுடைய சுபாவம் மாறவே இல்லை, ஆனால் நான் கர்த்தராகிய தேவனை பார்க்கிறேன் என்று சொன்னால் அதெல்லாம் பொய், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒருவன் ஆண்டவராகிய தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் கொள்ளுகிறது உண்டானால் வேதம் சொல்கிறதை போல அந்த திவ்ய சுபாவம் உங்களை அறியாமல் உங்களுக்குள் கடந்து வர ஆரம்பிச்சிடும். எல்லா மக்களையும் கருணையோடு கூட பார்க்கும் ஒரு மக்களாக, எல்லா ஜனங்களையும் நேசிக்கும் ஒரு மக்களாக, எல்லா மக்களையும் உயர்வாய் மதிக்க பழகக்கூடிய ஒரு மக்களாக, எந்த விதமான மனிதனையும் நீங்கள் கீழ்த்தரமாய் நடத்தாதிருக்கக்கூடிய ஒரு மக்களாக, எல்லா விதமான மனிதனையும் முழு மனசோடு கூட நேசிக்கக்கூடிய ஒரு மக்களாக, தேவனுடைய திவ்ய சுபாவம் அப்படியே என்னுடைய தேவையற்ற ஜென்ம சுபாவங்களை நீக்கிவிட்டு திவ்ய சுபாவம் எனக்குள் கடந்து வருகிறதை நான் பார்க்கிறேன். இதுதான் உண்மையான தேவனோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியம். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய பேருக்காக ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டேன் என்பதற்காக ஆண்டவராகிய தேவனுடைய சுபாவம் வந்து சொல்ல முடியாது.
அவரோடு கூட நெருங்கின ஒரு ஐக்கியம் நான் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதுதான் என்னுடைய சுபாவங்கள் எல்லாம் முற்றிலும் மாற்றத்தின் ஊடாக கடந்து போய் உண்மையான கிறிஸ்தவன் என்கிற ஒரு பெயரினால் நான் அழைக்கப்பட ஆரம்பிக்கிறேன். அப்போ மற்றவங்களாம் யாரு? கிறிஸ்தவன் கிடையவே கிடையாது. அவனா வேண்டுமானால் ஒருவேளை தன்னை பற்றி கிறிஸ்துவன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலமாய் பேசிக்கொள்ளலாம். ஆனால் உண்மையான கிறிஸ்துவன் என்பதற்கு என்ன அடையாளம்? தேவனுடைய சுபாவங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே அப்படியே வியாபித்துக் கொண்டு வந்திருக்கிறது பார்ப்பீங்க. அவனுடைய நோக்கமெல்லாம் கர்த்தராகிய தேவனுடைய நோக்கத்தைப் போல. அவன் எல்லா விதமான ஜனத்தை பார்க்கும் பொழுது அழுவான். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே திரளான ஜனங்கள் கர்த்தராகிய தேவனை அறியாதிருக்கக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது அவனுடைய மனம் உருக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அவன் அநேக விதமான வேதனைப்படக்கூடிய மக்களை காணக்கூடிய நேரத்தில் கர்த்தரை நோக்கி இரவும் பகலும் ஓய்வில்லாமல் ஜெபிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிப்பான். ஏனென்றால் தேவனுடைய திவ்ய சுபாவம் அவனுக்குள் வந்தாயிற்று. இப்போ வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் அந்த திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ள ஒரு மக்களாய் மாற்றப்படுகிறதா நன்மையான பங்குகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு திட்டம் தீர்க்கமாய் சொல்ல ஆரம்பிக்கிறது. இன்னும் ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன். இறுதியாக வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல எது நல்ல பங்கு அப்படின்னா முதலாவது உயிர்த்தெழுதலிலே நான் என்னுடைய வாழ்க்கையை பங்கு பெறக்கூடிய அளவிற்காக இந்த உலகத்திலேயே எல்லா விதமான காரியத்தையும் நிறைவாக்க முடியும். என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பை நான் சரிவர இயங்கி ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்திலே சென்று பங்கடையும் பொழுது முழுமை அடைந்தவனாக முதல் பலனாக கர்த்தருடைய சமூகத்தில் நான் போய் சேர வேண்டியது அவசியம். ரெண்டாவது மரணம் எப்போ வரும்? ரெண்டாவது பங்கு எப்போ வரும்னு சொன்னால் முழுமை அடையாத மனிதர்களுக்கு தான் ரெண்டாவது மரணத்தினுடைய காரியம் உருவாக்கப்படும். நான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு விதமான காரியத்திலும் ஒரு முழுமை அடையும் ஒரு மனிதனாக, ஒரு முதிர்வை எட்டும் ஒரு மனிதனாக, தேவன் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயத்திலும் ஒரு குறைவையும் நான் காணாது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக அதை நான் என்னுடைய மனப்பூர்வமாக செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு முழுமையை எட்ட என்னால் முடியும். நான் இந்த உலகத்தில் இப்போ நான் ஊழியம் பார்க்குறேன், அரைகுறையான ஊழியம் பார்க்குறேன். ஏனென்றால் அவைகளை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அவைகளை பற்றி விசாரிக்கிறவர்கள் யாருமே இல்லை. அவைகளை பற்றி மெய்யாகவே ஆழமான அந்த காரியங்கள் யாவற்றையும் யோசிக்கிறவங்க யாருமே கிடையாது. ஆகவே என்னுடைய மனம் போன போக்கின்படி அந்த காரியங்களை நான் ஆசிரிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். ஆனால் நன்மையான ஊழியக்காரனாய் காணப்படக்கூடியவன் தான் கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்ன பொறுப்போ அல்லது பெரிய பொறுப்போ அந்த பொறுப்பிலே ஒரு முழுமையான காரியங்களை எட்டக்கூடியவனாக அந்த முழுமையை அடைந்து அவைகளை தேவனுக்கு முன்பதாக சமர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கின்றார். அப்ப கொஞ்சத்துல நீங்களும் நானும் உண்மை நிறைந்த ஒரு மக்களாக விளங்க ஆரம்பித்தால் முதலாவது மரணத்திலே நாம் பங்கு பெற்று ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஆண்டவராகிய தேவனோடு கூட ஆளுகை செய்யும் ஒரு மக்களாக விளங்க முடியும். இதுதான் நன்மையான ஒரு பங்கு. எது ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நல்ல பங்கு? இந்த உலகத்திலே என்னுடைய ஓட்டத்தை நான் முடிச்சிடணும். இனி இந்த ஓட்டத்தை நான் கண்டினியூ பண்ணுறக்கூடிய ஒரு மனுஷனாய் அல்ல, இந்த உலகத்திலே தேவன் தந்த ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு முழுமையை எட்டக்கூடிய அளவிற்காக தேவன் தந்திருக்கக்கூடிய ஒரு பொறுப்பையும் அரைக்குறையாக வைக்காத ஒரு மனுஷனாக, தேவன் தந்த சின்ன பொறுப்போ பெரிய பொறுப்போ ஜெபமோ ஊழியமோ அல்லது அநேக விதமான மக்களுக்கு முன்பதாக சொல்லப்படக்கூடிய எதுவாக காணப்பட ஆரம்பித்தாலும் அதிலே நான் ஒரு முழுமையை எட்டக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பித்தால் மட்டும்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவைகளை நான் மனப்பூர்வமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக, அவைகளை நான் முழு மனதாக நேசித்து செயல்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பித்தால் இந்த உலகத்திலேயே அவைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி முடிக்கும் ஒரு மனிதனாக விளங்க முடியும். இயேசு ஓடின அந்த ஓட்டத்தை பாருங்களேன். இயேசு அந்த ஓடின அந்த ஓட்டத்தில் அந்த ஓட்டத்தை கூட நீங்களும் நானும் குற்றப்படுத்தவே முடியாது. அந்த ஓட்டத்தை அவர் மன நிறைவோடு கூட செய்து ஒவ்வொரு ஓட்டத்திலும் ஒரு நிறைவை அவர் உருவாக்க ஆரம்பித்தார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். அந்த ஜெபத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அதில் குறிப்பாக ஒரே ஒரு வார்த்தை அப்படி சொல்கிறேன் பாருங்க. என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆடுகளிலே ஒன்றையும் நான் தவற விடாமல் நான் உம்முடைய நாமத்தினால் அவர்களை பாதுகாத்துக் கொண்டேன். எப்படி சொல்கிறார் பாருங்களேன். நீங்கள் என் கையில் கொடுத்தீங்க, இந்த ஒரு வேலையை கொடுத்தீங்க, அந்த வேலையிலே நான் ஒரு முழுமையை எட்டின ஒரு தேவனாக நான் விளங்க ஆரம்பித்தேன். இதிலே ஆண்டவராகிய தேவனுடைய தீர்க்கதரிசனத்தின் மூலமாய் உரைக்கப்பட்ட அந்த யூதாஸ் காரியோத்து விழுந்து போனானே அல்லாமல் மற்ற எந்த விதமான ஆடுகளையும் நான் மெய்யாகவே இழக்காத அளவிற்கு உம்முடைய வார்த்தைகளின்படி நான் அவைகளை முழுமைப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டேன். எப்படி சொல்றாரு பாருங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஊழியத்தினுடைய முழுமை, ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு முழுமை அடைந்த ஒரு நிலையை கர்த்தராகிய தேவன்
நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்றார். இந்த முழுமை அடைய ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதைப் போல முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறக்கூடிய ஒரு மக்களாக அவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாய் விளங்க ஆரம்பிக்கிறான். இந்த ஒரு பாக்கியமும் ஆண்டவராகிய தேவனால் பாராட்டப்படக்கூடிய அந்த பரிசுத்தமான நிலைகளுக்கும் நீங்களும் நானும் உடன் பங்குதாரராக விளங்க வேண்டும் என்று சொன்னால் முழுமையை எட்டும் ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக விளங்க வேண்டியது அவசியம். கொஞ்சத்தில் உண்மையை நீங்கள் காண்பீங்கள். உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பிலும் ஒரு உண்மை நிலை. ஆண்டவராகிய தேவன் என்னை நம்பி தந்திருக்கிறார். இந்த ஒரு ஊழியத்தில் ஒரு உண்மை, இந்த எல்லா விதமான பிரயாசங்களும் ஒரு மேன்மை. நான் ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்தை அறிந்து அந்த காரியங்களை நான் திறமையாக செய்யக்கூடிய அளவிற்கு அவைகளை நான் விருப்பத்தோடு கூட நான் செயல்படுத்த ஆரம்பிக்கிறேன். ஒரு வேலையை நம்ம முழுமையடை பண்ணணும்னு சொன்னால் நான் அவைகளை அது வேற வழி இல்லாமல் செய்ய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இல்லை. அவைகளை நான் விருப்பத்தோடு கூட செயல்படுத்த ஆரம்பித்தால் முழுமையை எளிதாக எட்ட எல்லாம் முடிஞ்சிடும். அப்போ வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இயேசு செய்த அந்த ஊழியத்தில் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை அவர் முழு மனதோடு கூட சந்தோஷமாய் நிறைவாக்கும் ஒரு தேவனாக விளங்கினார். அதனால தான் அந்த வேலையை திறமையாக இயேசு கிறிஸ்து செய்து முடிக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்போ முழுமை அடைந்த ஒரு பணியை நீங்களும் நானும் செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறும் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாக நீங்களும் நானும் மாற்றத்தின் மூலமாக கடந்து போக முடியும். இந்த முதலாவது உயிர்த்தெழுதல் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த காலமே இவ்வளவு கடினமான காலமாக இருக்கிறது உண்டானால் ரெண்டாவது உயிர்த்தெழுதல், அது ரெண்டாவது மரணம் என்று அழைக்கப்படக்கூடிய காலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்குன்னு பாருங்க. ஆகவே இந்த முதல் பலனாக நாம் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் முழு நிறைவை இந்த உலகத்திலே எட்டும் ஒரு மக்களாக விளங்க வேண்டும். நல்ல பங்குகளுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பங்குகளை நாம் ஆழமான விதத்தில் விளங்கிக் கொண்டு இவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் நாம் இயங்க ஆரம்பித்தால் நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தருக்குள் நல்ல பங்கை பெறக்கூடிய ஒரு மக்களாக விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நல்ல பங்குகளை பெறும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களை நம்பி பலவிதமான வேலைகளை தந்திருக்கிறேன், பலவிதமான ஊழியங்களை தந்திருக்கிறேன். எங்களை நாங்கள் சரிவர இயங்கச் செய்து உங்களை ராஜ்யத்திலே எங்களை கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்கிற எங்களை பற்றியதான உத்தரவாத கணக்குகளையும் தந்திருக்கின்றேன். இவைகளிலே ஒவ்வொன்றிலும் நல்ல பங்குகளை நாங்கள் தெரிந்து கொண்டு சரியாய் அவைகளை எங்கள் வாழ்க்கையிலே ஆசரிக்க ஏற்ற கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்தவான்களுக்குரிய கர்த்தாவே அந்த வெளிச்சத்தின் அந்த பங்குகளிலே நாங்கள் பங்கு பெறவும், கர்த்தருடைய நாமத்தினாலே சுத்திகரிப்பினால் தேவனுக்குள் நாங்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கவும், புத்தியுள்ள கர்த்தாவை ஊழியனாக நன்மையான பங்குகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக நாங்கள் விளங்கவும், தேவனாகிய கர்த்தருடைய திவ்ய சுபாவத்திலே பங்கு பெறும் ஒரு மக்களாக நாங்கள் விளங்கவும், இறுதியாக முதலாவது உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறக்கூடிய அளவிற்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வேலைகளிலும் முழுமையான காரியங்களை தேவனுக்கு முன்பதாக நிறைவாக்கி தரவும் ஏற்ற ஞானத்தை கிருபை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. கொடுக்கப்பட்ட இந்த குறுகின காலங்களுக்குள் எங்களுடைய ஒவ்வொரு காரியத்தினுடைய முழுமையை நாங்கள் எட்டி தேவராஜ்யத்திலே முதன்மையான பங்குகளை பெறக்கூடிய ஒரு மக்களாக இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கற்று நிச்சயித்துக் கொண்ட அந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே இவர்கள் இயங்கி உமக்கு சித்தமானது தங்கள் வாழ்க்கையை நிறைவாக்கி உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நல்ல பங்குகளை தெரிந்து கொள்ள நீங்கள் பிரயாசப்பட ஆரம்பித்தால் நிச்சயமாக முழு பலனை பரலோக ராஜ்யத்திலே நீங்களும் நானும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தேவையற்ற காரியங்களுக்காக கவலைப்படாத அளவிற்கு நல்ல பங்குகளை நோக்கி நீங்கள் கடந்து போக பிரயாசப்படுங்கள். நிச்சயமாய் கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையை வந்து அடையும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.